உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொம்மி அக்கா, இந்த வீட்ல நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ளார படபடனுக்குதுக்கா. பாப்பாவுக்கு ஆயுள் கண்டோன்னு அந்த நம்பூதிரி சாமி சொல்றாரு. அந்த மீன் தண்ணி கலர் வேற சிவப்பு நிறத்துல மாறிச்சு. அதுக்கு அப்பால இப்படி ஒரு விஷயம் வேற வீட்டுக்குள்ளார நடந்துச்சு. பொம்மி அக்கா, என்ன நடந்தாலும் நம்ம பாப்பாக்கோசரம் பண்ற இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். பாப்பா எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா பொறுக்கணும்க்கா. அதுக்கு நீதான் என் கூடவே இருந்து நடத்தி கொடுக்கணும். நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள இன்னவோ ஒரு மாதிரி இருக்குதுக்கா. அதுக்கோசரம் தான் உன்னாண்ட வேண்ட வந்த. ராணி, உன்னதான் கேக்குறேன், எங்க போன? ஐயா, நீ கேக்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, புரிதா? சரி, புரியுது. நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். இந்த முதல்ல ஜூஸ குடி. ஐயா, இது என்ன சூசு? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாம். இங்க பாரு, இது உனக்காக இல்ல, உன் வயித்துல இருக்க பாப்பாக்காக. யோ, என்னயா எப்ப பார்த்தாலும் பாப்பாக்கோசரம் சொல்லினே இருக்கிற? நான் இல்லாட்டி பாப்பா வந்துருமா? ரொம்ப தான் டார்ச்சர் பண்ற. அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன். ராணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். இங்க நான் அதை சொன்னா நீ பேனிக் ஆயிடுவியோன்னு பயந்துட்டேன். என்னயா டப்பால் இப்படி பேசுற? ஆமா ராணி, அன்னைக்கு நைட்டு நம்பூதிரி உனக்கு ஃபோன் பண்ணாரு. அந்த காலை நான் தான் அட்டென்ட் பண்ணி பேசினேன். அப்ப அவரு ராணி வயித்துல இருக்கிற கருவுக்கு வயிற்றிலேயே மரண தண்டனை ஏற்பட போகுது. அப்படி மரண கண்டத்தை தாண்டி நல்லபடியா இந்த பூமியில வந்து பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பரிகார பூஜை செய்யணும். என்னன்னு சொல்லுங்க நம்பூதிரி, நான் பண்றேன். அதுக்கு பரிகாரம் கர்ப்பதானான்னு ஒரு பூஜை இருக்கு. அதுக்காக தான் இந்த பூஜையே பண்றேன். நானே இந்த பூஜை எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல தமனா வேற வந்து துஷ்ட சக்தி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நான் இப்ப இருக்கிற மனநிலையில என்னால எதையுமே நம்ப முடியல. ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும், உன் வயித்துல இருக்க பாப்பா நல்லபடியா பிறக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு அமைதியா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நமக்கு இந்த பாப்பா நல்லபடியா பிறக்கணும். சரி, இந்த ஜூஸ குடி. தாடிகாரன் சொன்ன விஷயத்துக்காக தான் அந்த மீன் தண்ணி சிவப்பு கலர்ல காட்டுதே. ஆமா, கேட்க மறந்துட்டேன். ஆமா, இதுக்காக இந்த மீனெல்லாம் வாங்கி வச்சிருக்க? இல்ல ஜூஸ் தானே நான் குடிக்கணும், குடிக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.